Dear friends, very warm welcome to all. இன்னைக்கு வந்து ஒரு Vedic mathematics concept தான் பார்க்க போறோம். நம்ம கன்சிக்யூட்டிவா எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை வரிசையா பார்த்துட்டே வரோம். மேக்ஸ்ல இருக்க வந்து பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு வேதிக் மேக்ஸையும் நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஸோ அந்த ரீசனுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வேதிக் மேத்தமெட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாம வெரைட்டிஸ் கொடுக்கணும், ஒரே மாதிரியான கண்டென்ட் கொடுக்காம வெரைட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஐடியாவை நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸும் பேரலா ஒரு வீடியோ வந்துட்டே வரும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம பண்ற விஷயங்கள். அடுத்து கெட்வி டியூட்டரிங் அப்படிங்கிற சேனல்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம லாஸ்டா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் அந்த லெசனுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதுக்கு பேரலா பிசிக்ஸ்ல இருந்து ஒரு லெசனை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லெசன் வந்து அநேகமா லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ கெட்வி டியூட்டரிங்ல கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸும் லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷனும் நம்ம பேரலா கொண்டு போயிட்டே இருப்போம். எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் வேதிக் மேத்தமெட்டிக்ஸும் பேரலா கொண்டு போயிட்டே இருப்போம். இன்கேஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல வேற ஏதாவது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டை பேரலா மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே தான் இருக்கும். சரி லிசன், இன்னைக்கு வந்து ஒரு வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ், ஒன்று கெட்வி டியூட்டரிங். ரெண்டு சேனலுக்கு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ லெசன்ஸ் எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்டும் ஈக்குவலா கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம், பேரலா ஒரு கான்செப்டா போட்டுட்டே வரோம். ஸோ கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோவா மட்டும் இருக்காது, எல்லா பேருக்குமே புரியுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்கும். இது எஜுகேஷன், இது படிப்பு, இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தேவை, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளை பொறுத்த மட்டும் டீச்சிங் ஃபீல்ட்ல எல்லாமே லேர்னிங் தான். ஸோ ஏஜுக்கு வந்து படிக்கிறது வந்து ஏஜ் எல்லாம் கிடையாது. ஸோ எல்லா பர்சன்ஸ்லயும் நம்ம படிக்கலாம். இப்போ கூட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க, ஏஜ் ஆனவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஸ்கொயரிங் ட்ரிக் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய நம்ம ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 டிஜிட் நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்றது, 3 டிஜிட் நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்றது, அந்த 2 டிஜிட் நம்பர்லயே வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரால முடிஞ்சா எப்படி ஸ்கொயர் பண்றது, 5ஆல முடிஞ்சா எப்படி ஸ்கொயர் பண்றது, இப்படிலாம் நம்ம வந்து நிறைய ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட், ஸ்கொயரிங்லயே சப்ராக்ஷன் கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படி, என்ன சப்ராக்ஷன் கான்செப்ட் புதுசா என்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 3 ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஸ்கொயர். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். இதை நம்ம ஆக்சுவலா எப்படி போடுவோம், 3a ஸ்கொயர் போடுவோம். ஃபர்ஸ்ட் 3a ஸ்கொயர் பண்ணா 3 3s are 9. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், 3a ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஸோ 9 minus 4 5 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடாம, இது வந்து ஒரு சின்ன நம்பர்னால 3 நம்ம ஈஸியா ஸ்கொயர் பண்ணி 3 ஸ்கொயருக்கு பதிலா 9 போட்டோம், 2 ஸ்கொயருக்கு பதிலா 4 போட்டுட்டோம். இன் கேஸ் பெரிய நம்பர்ஸ் வருது, பிக்கஸ்ட் நம்பர்ஸ் வருது, இப்போ 104 103 இதெல்லாம் பிக்கஸ்ட் நம்பர், இதெல்லாம் ஸ்கொயர் பண்றது கஷ்டம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஈஸியா ஸ்கொயர் பண்ணிட முடியாது. இப்போ இது பாத்தீங்கன்னா 2005 ஹோல் ஸ்கொயர், 2004 ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுமே பிக்கஸ்ட் நம்பர், இதை ஸ்கொயர் பண்றது கஷ்டம். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிக்கஸ்ட் கால்குலேஷன்ஸ் வந்து எப்படி வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி டைம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் கொண்டு வரதுக்கான வீடியோவா தான் இருக்கும். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சின்ன நம்பர்னா பிரச்சனை இல்லை, சின்ன நம்பர்னா பிரச்சனை இல்லை. சோ பிக்கஸ்ட் கால்குலேஷன், இதுக்கு தான் இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபார்மட்ல நீங்க வந்து எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். என்ன ஃபார்மட், இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்க ரெண்டு நம்பர், இப்ப 3 2 3 2, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்கும். இப்ப 3 2 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, 1 தான் கிடைக்கும். இப்ப 16 minus 16 square minus 15 square, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 16 ல 15 போச்சுன்னா 1.
104 minus 103 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1. 2005 minus 2004 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1. அப்ப நம்ம எடுத்திருக்க ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் வந்து 1 இருந்தா மட்டும் தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும். வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு இருக்கணும். நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா தான் பண்ண முடியும். எல்லா சம்ஸையுமே நம்ம வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ரொம்ப டைம் கம்மியா செலவழிச்சு போட்ட முடியாது. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கணும். அப்படி என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா நம்பர்ஸுக்குமே டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்க மாதிரி தான் இருக்கு. 3ல 2 போச்சுன்னா 1, 16ல 5 போச்சுன்னா 1, 104ல 103 போச்சுன்னா 1, 2005 2004 போச்சுன்னா 1. இது டிஃபரன்ஸ் 1 வர்ற மாதிரி இருக்கணும். இருந்தா நம்ம என்ன செய்யலாம், இது நம்ம ஈஸியா அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம இத ப்ராப்பரா ஒர்க் பண்ணி போட்டதுல நம்ம என்ன பண்ணோம், 3a ஸ்கொயர் பண்ணோம் 9 minus 2 ஸ்கொயர் பண்ணோம் 4 அப்படி பண்ணோம். ஆனா இந்த மாதிரி ஒர்க் பண்ணாம ரொம்ப ஈஸியா எப்படி போடுறது அப்படின்னா, நாம எடுத்துக்கிட்ட ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டா அதான் அதோட ரிசல்ட். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், 3 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் பிளஸ் 3 plus 2 5 இதான் அதோட ஆன்சர். பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருக்கோம், அதை நான் ஈஸியா போட்டிருக்கேன். இப்ப பாருங்க 16 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் இதுக்கு நம்ம வந்து 2 டிஜிட் நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்றது அப்படிங்கிற ட்ரிக்கும் போட்டிருக்கோம். பட் ஸ்கூல் லெவல் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம என்ன செய்வோம், 16 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை வச்சுக்குவோம், 15 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை வச்சு சப்ட்ராக்ட் பண்ணி போடுவோம். சோ அப்படி கஷ்டப்பட தேவையில்லை. இந்த 16 15 ஆட் பண்ணா போதும். 16 plus 15 31 தான் அதோட ரிசல்ட். 31 தான் அதோட ரிசல்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 104 103 இது பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் 1 தான். 104 103 சப்ட்ராக்ட் பண்ணா 1. எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் 1 தான் இருக்கும். அந்த கேட்டகரியில இருந்தா நம்ம 104 தனியா ஸ்கொயர் பண்ணணும். 104 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு 3 டிஜிட் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு டைம் எடுக்குன்றது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாसेसல வந்து 3 டிஜிட் ஸ்கொயர் நம்பரை ஸ்கொயர் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் போட்டுருக்கோம். அதை யூஸ் பண்ணாலுமே அவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ஈஸியா பண்ண முடியாது. சோ இந்த இது வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்றது. இந்த 104 103 இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கேன். 104 103 ஆட் பண்ணா 207 இதுதான் இதோட ஆன்சர். நீங்க பாருங்க பென்னையும் பேப்பரையும் எடுத்து நீங்க 104 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 103 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு டைம் எடுக்கும். இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பிக்கஸ்ட் கால்குலேஷன் 4 டிஜிட் நம்பர். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கொயர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், கஷ்டம் ரிசல்ட்டை கொண்டு வருது. அப்ப இது ஈஸியா போடுறது அது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 2005 2004 இது ரெண்டையும் ஆட் பண்ண கஷ்டமா இருந்தா 2000 2000 ஆட் பண்ணா 4000 5 plus 4 9 so 4009 தான் இதோட ஆன்சர். சோ கஷ்டமான கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியஸ்ட் வேலையும் டீடைல் வேலையும் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவுல மைனஸ் இருக்கணும், பிளஸ் இருந்தா வராது, சப்ட்ராக்ஷன் இருக்கணும். இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவுல மைனஸ் இருக்கணும். இந்த ரெண்டு டேர்மோட டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கும். இந்த 3 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 1. அடுத்து 16 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் 16 15 சப்ட்ராக்ட் பண்ணா 1. 104 103 சப்ட்ராக்ட் பண்ணா 1. 2005 2004 சப்ட்ராக்ட் பண்ணா 1. நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கணும். அந்த ரெண்டு டேர்முக்கு நடுவுல மைனஸ் இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான ட்ரிக்ஸ் இந்த ஃபியூச்சர்ல நம்ம நிறைய போடுவோம். ட்ரிக்ஸ் பேசிஸ்ல வந்து நம்ம படிக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கோட பிரைன் வந்து டெவலப் ஆகும். மேத்ஸ் வந்து ஈஸி அப்படிங்கிற ஃபீலிங் வரும். இதுக்கு முன்னாடி எனக்கு மேத்ஸ் யாருமே இப்படி சொல்லி தரல, இப்படி சொல்லிச்சிருந்தா இன்னும் நல்லா படிச்சிருப்பேங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.